நின்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். மக்கள் அறுவரை, அறுவரைன்னா 6 குழந்தைகள். குழந்தை பிறந்துடுத்துன்னு உடனே விஷயத்தை சொல்லிடுவா. உடனே கம்சன் வந்துடுவான். 6 குழந்தையும் கல்லிடை மோத காலை பிடிச்சிட்டு அடிப்பானோ ஈவேரக்கம் இல்லாம கல்லு மேல. கல்லிடை மோத அதை பார்த்து கதறினதான இழந்தவள் தன் வயிற்றில், அந்த வயிற்றுக்கு மருந்து போடணுங்கிறதுக்காக, அந்த வயிற்று அந்த மனசுக்கு அந்த புண்ணை ஆத்தணுங்கிறதுக்காக அந்த வயிற்றில் போய் நாம போய் உட்கார்ந்தாதான் பால் வாத்தாதான் அவளுக்கு சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காக மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலை எந்தாய். அந்த பெருமாள், பிறந்த பெருமாள் எங்க இருக்காருன்னா அழகர்னுட்டா. திருமாலின் சோலையில் போனா இன்னைக்கு சேவிக்கலாம். அந்த அழகர் தான் பிறந்தாருட்டா. அப்படி பதிவிரதைக்கு ஆகட்டும், ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்காகட்டும், பெருமாள் தன் தரிசனத்தை கொடுத்து அவளை ஆத்திரானும். உடனே 4 கரங்களோட தரிசனத்தை கொடுத்தார். சந்தோஷப்பட்டா. தான் தன்னுடைய பர்த்தா பண்ணது தவறுன்னு புரிஞ்சின்றாள். அவருக்கு சத்புத்திய உணர்வை கொடுத்தார். உடனே விபீஷணா, நீ வந்து இந்த கைங்கிரித்தை பண்ணு, உத்தரக்கிரியத்தை பண்ணு, ராவணனுடையதான உத்தர கர்மா பண்ணு, அதுவே உனக்கு உத்தமம் நாரம். நான் பண்ண மாட்டேன், அவன் ராம விரோதி, நான் செய்ய மாட்டேன். மரணாந்தானி வைராணி நிர்விருத்தம் ந பிரயோஜனம் மரணாந்தானி வைராணி. அப்பா விபீஷணா, யார்டியாவது நீ துவேஷம் வச்சுக்கணுமானா அவன் இருக்கிற வரைக்கும் தானா நீ வச்சுக்கலாம். சரீரத்திலேருந்து எப்படி உயிர் பிரிஞ்சு விடுத்தோ அதுக்கப்புறம் உன்னுடைய அந்த தீவிரத்தை எல்லாம் காமிக்க கூடாதுப்பா. அதனால மரணாந்தானி வைராணி, இப்ப நீ தான் கைங்கரியம் பண்ணணும்னு அவனுக்கு சொன்னாராம். அப்படியே குருநாதர் சொல்லுவார், பெருமாளுடைய திருவுள்ளபடி அர்த்தம் மாறுறது தான். நான் எவ்வளவோ இந்த ராவணனுக்கு உயிர் இருக்கும் பொழுது சந்தர்ப்பம் கொடுத்தேன். ஒவ்வொருத்தரையும் போய் நீ அவனுக்கு உபதேசம் பண்ணு, அவனை நல்லபடியா மாத்தணுங்கிறதுக்காக பண்ண. நானே சொன்னேன், யோஜனை பண்ணிட்டு வா, சீதையை திருப்பி கொடுத்துடுன்னு சொன்னேன். பிராட்டி சொன்னா, விதிதஹா சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவது தே எது ஜீவிதுமிச்சசி. அவனை நண்பன்னு பண்ணிக்கோ, உன்னை மன்னிச்சிருவான்னு அவள் சொன்னாள். அதே மாதிரி ஆஞ்சநேயன் உபதேசம் பண்ணினா, பிரம்மாவெல்லாம் உனக்கு தொடங்கி வரமாட்டா, சிவபெருமான் வரமாட்டா, யாரும் உனக்கு ராம அபராதிக்கு துணைக்கு யாரும் வரமாட்டா, நீ யாரையும் நம்பாத, ராமனுடைய திருவடிவாரத்துல போய் விழுன்னா. மால்யவான் தாத்தா சொல்றான், மாரீச்சன் மாமா சொல்றான், யார் சொல்லியும் கேட்கலையே, யார் சொல்ல அவன் மனசை அவன் கட்டுப்படலையே. ஒரு க்ஷணம் ராமன் பகவான்னு உணர்ந்துட்டானான், அடுத்த க்ஷணம் அவனுக்கு மறந்து போயிடுத்து மறுபடியும் விரோதத்தை ஆரம்பிச்சான். இவன் இனிமே மரணிச்சுட்டான், இனிமே நான் பண்ற அனுகிரகத்தை அவனால நிகிரகம் பண்ண முடியாதுன்னாராம். அப்படின்னு அர்த்தமா, நான் இனிமே இவனுக்கு பண்ணக்கூடிய அனுகிரகத்தை அவனால தடுக்க முடியாது. மரணாந்தானி வைராணி நிர்விருத்தமும் ந பிரயோஜனம். அதனால விபீஷணா, நீ இவனுக்கு சம்ஸ்காரத்தை பண்ணுன்னு சொல்ல ஆச்சரியமாக விபீஷணன் வந்து அவனுக்கு வேணுங்கிறதான சம்ஸ்காரத்தெல்லாம் ரொம்ப நல்லா பண்றானோ. பண்ணி ராமபிரானுடைய வார்த்தையை தட்டக்கூடாது இல்லையா, நீ பண்ணல நான் பண்ணட்டுமான்னு கேட்கிறாரா ராமபிரான். நானே எத்தனையோ பேர் கர்மா பண்ணிட்டே தான் வரேன், நீ பண்ணல நான் பண்றேன். எவ்வளவு ஜடாயுக்கு பண்ணலையா, ஜடாயுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணலையா சக்கரவர்த்தி திருமகன். அது மாதிரி எத்தனையோ ராட்சச விராதனுக்கு அவனுடைய சாபத்தை தீக்கலையா. அதனால ஒவ்வொருத்தரையா பண்ணிட்டு தான் இருக்க. சபரிங்கிற சபரி மோட்ச சாட்சி பூதா, ஒரு சபரிங்கிற ஒரு பக்தை ராமன் சாட்சியா வச்சு அக்னியில தன்னை தரீரத்தை தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய ஆச்சாரியின் திருவடியில போய் சேர்ந்தாலே, அதுக்கு நான் சாட்சியா இல்லையா? எவ்வளவோ பண்றேனே, நான் வந்து ராட்சசன்னு பாக்குறது இல்ல, அசுரன்னு பாக்குறது இல்ல, யோகின்னு பாக்குறது இல்ல, இவன் சிஷ்டாச்சாரம் உடையவன்னு பாக்குறது இல்ல, இவன் ஆச்சாரம் உடையவன்னு பாக்குறது இல்ல, எதுலையுமே நான் பேதம் பாக்குறது இல்லையே. அப்படிங்கிறதுனால நான் பண்ணிட முடியும். இருந்தாலும் அவன் தாயாதியம். விபீஷணன் அந்த குலத்துல மிச்சமானவன் இவன் ஒத்தன்தானா. அதனால இவனாலதான் அவன் கரையேறணுங்கிறதுக்காக விபீஷணா நான் சொல்றேன் இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்ல ஆச்சரியமாக அவனுக்கு உத்தம கிரியைய பண்ணினான். உடனே ராமபிரான் இளைய பெருமாளை கொண்டு ஆச்சரியமான தீர்த்தங்கள்லாம்
நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நதிகளின் உத்தமமான நதிகள்லேருந்து தீர்த்தமெல்லாம்